சேலம் கோட்டை அழகிரிநாதர் கோவில் குடமுழுக்கு விழாவில் முண்டியடித்துக் கொண்டு பக்தர்கள் உள்ளே செல்ல முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, 1500 ஆண்டுகள் பழமையான சேலம் கோட்டை அழகிரிநாதர் பெருமாள் கோவில் கோட்டை பகுதியில் அமர்ந்திருக்கிறது. இந்த கோவிலுக்கு சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமில்லாமல் வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று சேலம் கோட்டை அழகிரிநாதர் கோயில் கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவை காண்பதற்காக உள்ளூர் மற்றும் வெளியூரைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள், குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காலை முதலே சென்றனர். இந்த நிலையில் காலை 9:30 மணி அளவில் இந்த கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனிடையே காலை முதல் காத்திருந்த பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவை காண்பதற்காக வந்திருந்த பக்தர்களை காவல்துறை அனுமதிக்காமல், குறிப்பாக விஐபி அந்த அனுமதி அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதித்ததால் ஏராளமான பக்தர்கள் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனிடையே பொறுமை இழந்த அந்த பக்தர்கள் ஆவேசமடைந்து காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஒருவருக்கொருவர் முந்தியடித்து உள்ளே சென்ற முயன்றதால் தடுப்புகளை மீறி உள்ளே சென்றனர். இதனால் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. குறிப்பாக இந்த குடமுழுக்கு விழாவை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட இந்த பொதுமக்களின் அசௌகரியத்தை தடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். பொதுவாக இந்த கோட்டை பெருமாள் கோவிலில் அதிக அளவில் பக்தர்கள் வருவது வழக்கம். இந்நிலையில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தாலும் கூட குறிப்பாக இந்த விஐபிகளுக்கு மட்டுமே உள்ளே அனுமதித்ததால் உள்ளே கூட்டம் குறைவாக இருந்தாலும் வெளியே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் இந்த பொதுமக்களுக்கும் காவல்துறையும் வாக்குவாதம் ஏற்பட்டதோடு சிறிய தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி திருமலை.